ஐந்தாவதாக இறைவன் சில பண்புகள் இருக்குது. அதாவது ஐந்தாவதாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அந்த பண்புகளை நம்ம எப்பையும் அது இறைவனுக்கு இருக்கு இல்லை என்பதை எப்படி வருகிறது என்பதை வச்சுதான் என்ன செய்யணும், அது சொல்லணும். உதாரணமாக இறைவன் சதி செய்வானான்னு ஒரு ஆள் கேட்கிறான்னு வைங்களேன், என்ன போய் சொல்லுவீங்க? உங்களுக்கு மனசுக்குள்ளே முதல்ல என்ன வரும்? சரி, இறைவன் சதி செய்ய மாட்டான், அப்படித்தான் என்ன செய்ய நம்மளுக்கு வரும், சிந்தனையில் எப்படி வரும்? இறைவன் சதி செய்ய மாட்டான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? வயம் குருன வயம் குருல்லா வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அவர்களும் சதி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சதி செய்கிறான். அல்லாஹ் சதிகாரர்களில் மிகவும் சிறந்தவர் என்றான். அல்லாஹ் தஆலா சதிகாரர் மிகவும் சிறந்தவன் அப்படின்றான். அல்லாஹ் கோபக்காரனான்னு கேட்கிறான்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? கோபக்காரன் நம்ம அல்லாஹ் சொல்றதுக்கு ஒரு நல்ல சிபத்து மாதிரியான செய்யல விளங்கல்ல. அப்ப இந்த டைம்ல அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்ற? கதிபல்லாஹு அலைஹிம் வலஅனஹும். அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்பட்டான். அல்லாஹ் சாபம் செய்யறவனா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இப்ப நம்ம அஸ்மா சிபாத் படிக்கிற இந்த இடத்தை எப்படி கையாளுவோம், எப்படி செய்யறதுன்னா யோசிப்போம். சரியா? அல்லாஹ் சொல்லவும் செய்யறான், கோபக்காரனான்னு இந்த ஆள் கேட்கிறாரு. அப்ப இதுக்கு எப்படி சொல்ற? அல்லாஹ் தஆலா கடுமையானவனோ அப்படின்னு ஒரு ஆள் கேட்கிறான்னு வைங்களேன். அப்படி அல்லது அல்லாஹ் ஒரு ஆள் இப்படி கேட்கிறார், என்னது? அல்லாஹ் இலகுவானவன், எப்பயும் அல்லாஹ் என்ன செய்வான்? கணக்கெடுக்காம தான் என்ன செய்வான் இருப்பான். இப்படி சொல்லலாமா? இது மிக முக்கியமான அம்சம். நம்ம இதை எப்படி சொல்லணும் அப்படி என்பது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் உதாரணமா அல்லாஹ் தஆலா வெறுக்கக்கூடியவன் வரும். அல்லாஹ் தஆலா வெறுக்க கரிஹ வெறுத்தான வரும். அப்ப அல்லாஹ் தஆலா அடிக்கடி வெறுத்துட்டு இருப்பானோ அப்படின்னு ஒரு ஆள் கேட்டான், எப்படி வளர்க்கும் சொல்றது? குர்ஆன் எல்லாம் வெறுக்கிறது சொல்லிக்கிறான், எப்படி சொல்வது? இந்த இடங்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? இன்னொன்றோட சேர்த்து சொல்லணும். சதி செஞ்சவனுக்கு அல்லாஹ் சதிகாரன், சதி செய்கின்றவனுக்கு இறைவன் சதி செய்வான். அதாவது கோபத்துக்குரிய செயல் செய்கின்றவனுக்கு இறைவன் கோபத்துக்குரிய தனியா என்ன செய்யக்கூடாது, இறைவனுடைய சிபத்தாக சொல்லக்கூடாது. படைப்பாளன் நாடு கேட்டா நம்ம தாராளமா சொல்லிடலாம், அறிவுள்ளவன் கேட்டா இறைவன் தாராளமா சொல்லிடலாம், முல்குள்ளவன் ஆட்சி உள்ளவனா தாராளமா சொல்லிடலாம், இறைவன் வரக்கூடிய ஆற்றல் சொல்லிடலாம். ஆனா கோபப்படுவானா அப்படின்னு கேட்டா கோபப்படுவான்னு சொல்லலாம். கோபக்காரனான்னு கேட்டா அதை எப்ப சொல்லணும் தெரியுமா? யாரோடு இறைவன் கோபக்காரனா இருப்பான்டா? பாவிகளோடு இறைவன் கோபம் உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? ஏன்னா இந்த விஷயத்துல விளக்கம் இல்லாதனால பெரும் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடிய சிலர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆர்டிக்கல் எழுதிக்கிறாங்க. சுனாமி வந்தது, இப்ப நேபாள் பூகம்பம் வந்து தானே, தானா ஒரு கற்பனை வளர்த்துக்கிறது, அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் போட்டு எழுதிடுறது அல்லாஹ்வுடைய தண்டனை அப்படின்னு. சரியா? அல்லாஹ்வுடைய தண்டனை அப்படின்னு எழுதிடுறது. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தண்டனை அல்லாஹ்விட்ட ஒரு நீதி இருக்குமா இல்லையா? முதல்ல அமெரிக்காவுக்கு வரணும். முதலாவது என்ன செய்யணும்? அவன் செஞ்ச அநியாயத்தை விட இல்லைன்னா நம்ம எல்லா இடத்துலயும் பேசுறோம். அப்ப அல்லாஹ் தஆலா அநியாயக்காரனுக்கு அவகாசம் கொடுப்பானே, இந்த அநியாயக்காரனுக்கு அவகாசம் கொடுத்துட்டு அந்த அநியாயக்காரன் என்ன அல்லாஹ் தஆலா அப்படி கேட்பாங்களா இல்லையா? அப்ப எதையும் நம்ம சரியாக கையாளுதல் இருக்குது. என்ன நம்ம எப்படி அல்லாஹ் வழங்கி வச்சுக்கிறோம்னா, கோபப்பட்டா மனுஷனுக்கு கோபம் வந்து இறக்கம் காட்டிடும். ஒரே நேரத்தில் கோபத்தோட ஒரே நேரத்தில் இறக்கமாவும் என்ன செய்யலாம், இருக்கல. ஒன்று கோபம் ஒன்று இறக்கம். அல்லாஹ் ஒரே நேரத்தில் மூமின்களோடு கருணை உள்ளவனாகவும் அதே நேரத்தில் காபிர்களோடு கோபம் உள்ளவனாக ஒரே நேரத்தில் இருப்பான். அல்லாஹ்வுடைய சிபத் அது. ஒரே நேரத்தில் கொழுத்து கொண்டும் ஒரே நேரத்தில் தடுத்து கொண்டு இருப்பான், ஒரே நேரத்தில் சபித்துக் கொண்டும் ஒரே நேரத்தில் கருணை காட்டி கொண்டு இருப்பான். அது யாருடைய பண்பு? அல்லாஹ்வுடைய பண்பு. அப்ப இது நம்ம சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். இது அந்த பிரச்சனைக்கு வரல, எப்படி அணுகணும் இறைவனுடைய சிபத்தை அணுகிற விஷயத்துல இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்வோம், அனுபவம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல எங்க யூஸ் பண்றா நீங்க பாத்தீங்கன்னா, பாவத்துக்கு எதிராக, சதிக்கு எதிராக, மோசமுக்கு எதிராக, துரோகத்துக்கு எதிராக அப்படித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், யூஸ் பண்றான். உதாரணமா அல்லாஹ் தஆலா வஹுவ ஹாதிஉஹும், அவர்களை இறைவன் ஏமாற்றக்கூடியவன் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹாதி, அவர்களை ஏமாற்றக்கூடிய. அப்ப இறைவன் ஏமாற்றுக்காரன் சொல்லலாமா? நஊது பில்லாஹி மின்னா. அப்படி இல்ல. அதை எப்படி சொல்லணும்? ஏமாற்று வேலை செய்கின்றவர்களை இறைவன் என்ன செய்வான், ஏமாற்றுவான். எனவே இந்த மாதிரி சிபத்துக்களை கேட்டா அதோட சேர்த்து தான் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். இறைவன் கடுமையானவனா? வேதனை தண்டனை செய்வது கடுமையானவன். யார? குற்றவாளி. ஷதீதுல் இகாப். யா ஷதீத் என்று துஆ கேட்ற கூடாது, கடுமையானவனே என்ன செய்யக்கூடாது, துஆ கேட்ற கூடாது. ஷதீதுல் இகாப் அப்படி என்று சொல்ற இறைவன் கடுமையானவன். யாரோட கடுமையானவன்? பாவம் செய்கின்றவர்களோடு கடுமையானவன். இந்த சிபத்துக்கள் இங்க சேர்த்து சொல்ல வேண்டும். இது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனா இப்ப சதி என்ற சிபத்து, இந்த சிபத்துல வேற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க. ஒரு 6வது 7வது காய்தாக்கள் அது வரும். அப்ப இது மிக முக்கியமாக எத்தனாவது காய்தா, எத்தனாவது சொல்லி முடிச்சுக்கிறது? 5 காய்தாக்கள். சரியா? 5 நான் ஆர்டர் படி வந்துருவேன், ரிவர்ஸ் பண்ணக்குள்ள நீங்க ஞாபகப்படுத்தணும். நான் ஒரு தரத்தீபில் போய் கண்டிக்கிறேன். சரியா? அப்ப அதை குறிச்சு வச்சுக்கோங்க. 5 காய்தாக்கள். 5வது மிக முக்கியமான காய்தா, அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் அதாவது எதிரான சிபத்துக்களாக சொல்றானோ அது யார் அந்த சிபத்துக்களை செய்வார்களோ அவர்களோடு சம்பந்தப்பட்ட என்பதை புரிந்து